இதனுடைய ஆண்டு அப்படின்னா எத்தனை ஆண்டு? 7 மில்லியன் ஆண்டுன்னா 1 மில்லியனா 10 லட்சம். 7 எவ்வளோ வந்து அப்போ கடல் பகுதியாக நம்முடைய ஆழம் குறைந்த கடல் பகுதியாக நம்ம அரியலூர் மாவட்டம் இருந்திருக்கு. நிலமாக இருக்கும்போது வாழ்ந்ததுக்கான டைனோசர் அதனுடைய எச்சங்கள் இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் இயர் நம்ம மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க கல்மரம் சாத்தனூர் ஒரு மரம் வந்து அதனுடைய எச்சம் இந்த கல் மரத்துலேருந்து கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்துருக்காங்க. இந்த மரங்கள் இதனுடைய வயதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை எடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வு மையத்தில் அனுப்பணும். அந்த கார்பன் டேட்டிங் வயது கணிப்பான் அப்படின்னு இருக்கு. அந்த அடிப்படையில் இது இத்தனை ஆண்டு அப்படிங்கிறத அது அறிவியல் பூர்வமாக அவங்க ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு அனுப்பி வைப்பாங்க. இது சார் லாஸ்ட் இயர் அந்த போனதில் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்ததுங்க. இந்த கடல் குச்சிகள், ஆமாம், அந்த கடல் குச்சிகள்னு சொல்கிறது அந்த கடலுக்கு வரக்கூடிய அந்த தாவரங்கள் அப்படியே அது வந்து அந்த உருமாற்றம் அடைஞ்சிருக்குங்க. ஆமாம், இப்போ நம்ம ட்ரெயினில் ஏற்றிக்கிட்டு போகிற நிலக்கரியில் 3 வகையான நிலக்கரி இருக்குது. இப்போ நம்ம நெய்வேலியில் விட்டுற நிலக்கரி வந்து பார்த்திங்கன்னா தரம் குறைந்தது பழுப்பு நிலக்கரி, அது லிக்னைட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அதில் வந்து ஆந்திரா பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் தரமான நிலக்கரி கிடைக்குதுங்க. 3 வகையான நிலக்கரி. இதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன மரங்கள், விலங்குகள், அந்த புதை படிவங்களாக மாறி இன்னைக்கு அதை நம்ம வெட்டி எடுத்து எரிபொருளாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பாறையிலேயே இப்போ நம்ம சேலம் பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்க இதே தான் இருக்கும். அந்த பாறைகளை வந்து அதுல இருந்து தான் அந்த இரும்பு அலுமினியம் நம்ம பாத்திரம் செய்ய பாருங்க, அலுமினியம் தாதுகள், பாக்சைட்டு தாதுகள் வந்து சேலத்துல அதிகமாக கிடைக்குது. இரும்புலையும் அதே மெக்னீஷியம் மேங்கனீஸு இதெல்லாம் அங்கே நிறைய கிடைக்குதுங்க. இதுதான் அதாவது அந்த பாறைகள் வந்து உருகி அது குளிர்ந்து மாறி இருக்குதுங்க தீப்பாறைகள். உருமாறிய பாறைகள், நீர்ப்பாறைகள், படிவு பாறைகள், பாறைகள்